Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கமெண்ட்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் வீடியோ. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் விக்கி இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே ஓகே. பவிஷ் சீனா பவிஷ் அகர்வால்னு யாரோ சொல்லுவே நீ? அது பாவிஷ் அகர்வாலா? யார் அவரு? ஓலாவோட இந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது நின்று போகிற வண்டி, அப்புறம் தனியாக கையோட கழண்டு வர வண்டி, அந்த இதோட ஓனர். சரி ப்ரோ, பெஸ்ட் பவர் பேங்க் வித் ஆல் ஹை ஃபீச்சர்ஸோட ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ஏரோப்ளைன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கணும், அல்டிமேட் நம்பர் 1 பவர் பேங்க் சொல்லுங்கள். ஏன் சரி நம்ம ஷாமி சொல்லலாம் தானே? 20 mAh பிளேனில் இல்லை, பிளேனில் வந்து 27 mAh வரைக்கும். அது வரைக்குமே அலௌடு இல்லை. 20,000 mAh ஷாமி சொல்லலாமா? நான் ஸ்டஃப் கூல் யூஸ் பண்ணேன். இவர் வந்து ஆம்பிரேன் எப்படி இருக்கும், அப்புறம் ஸ்டஃப் கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். நான் ரீசெண்டாக ஸ்டஃப் கூல் வந்து எனக்கு ஸ்டஃப் கூலில் ஒரு நல்ல விஷயம் என்ன, 35 வாட் பிபிஎஸ்லாம் ஒர்க் ஆச்சு சார், நல்லாயிருக்கு. அது அதனால தானே நம்ம அதில் கொஞ்சம் பவர், அந்த இது சொல்லுவோம்ல, எனர்ஜி லீக்கேஜ். ஸ்டஃப் கூலில் 100 வாட்லாம் இருக்கு. இருக்கு. நான் சொல்கிறது 20,000 அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் சொல்கிறது 2,000 ரூபாய்க்குள்ளேயே கிடச்சிரும். 2,000 ரூபா 2,200 ரூபாய்க்கு வந்து இந்த 20,000 வித் 35 வாட் கிடைக்கும். ஸோ அது வாங்கினா எப்படி இருக்குன்னா, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது, அதுக்கேற்ற மாதிரி வேகமாகவே சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆனால் இதுவே ஷாமி வந்து எப்படி இருக்குன்னா, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோன் எக்ஸ்ட்ரா, இல்லாட்டி யூஸ் பண்ணுற ஃபோனையே ஒரு அரை டைமோ இல்லாட்டி ஒரு டைமோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட முடியுது. அது 20,000க்கு. நான் 20,000 இதுக்கு முன்னாடி 20,000 யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து 30,000 யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு. எதுக்குன்னா இந்த மாதிரி வாட்ச் சார்ஜ் போடுறதுக்கு பரவாயில்ல, எப்பயுமே அதில் செட் பண்ணி வச்சிடலாம், மிஸ் ஆகாது. அதில் மாட்டி வச்சுருவேன், அப்போ சார்ஜ் போடும்போது அதில் தான் போடுவேன், ப்ளக்கில் போடுறதில்ல. இது நல்லா இருக்கு இந்த ஐடியா. ப்ளக்கில் போட்டாலும் இது ஆக போகிறது இல்லை, பவர் மோடில் போட்டு விட்டுருவேன். இல்லை, இந்த இது மிஸ் ஆகிடுதுங்க. இந்த வாட்சுக்கு தனியாக சார்ஜிங் கேபிள் அதுன்னு வைக்கிறதுக்கு இப்போ வட்சன் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா எப்பயுமே அந்த வாட்சோட சார்ஜிங் கேபிள் வந்து பவர் பேங்கோடையே இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. அது ரொக்கையில் நல்லது தான். இப்போ தான் எல்லாம் சார்ஜிங் கேபிள் கொடுக்காம இது கொடுக்குறாங்க. வெறும் அந்த சார்ஜிங் டாக் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வர எல்லாமே வந்து அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு யார் இவங்க OnePlus பண்ணாங்களா? நம்ம சர்க்கிளில் OnePlusல பார்த்துருப்போம், வாட்ச் 2ல. இப்போ எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்க. நல்ல இனிஷியேட்டிவ் தான் அது. சரி, அப்போ ஷைமி பாருங்க, அப்படியே வந்து ஸ்டஃப் கூலும் ட்ரை பண்ணுங்க. ஆம்ராய்டில் மொக்கன்னு சொல்ல வரல ப்ரோ, பட் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணும்போது லைஃப் நம்ம மக்கள்கிட்டேருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் வச்சு தான் இதுவே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான், மற்றபடி வரதும் இல்லை. சரி, அடுத்த கமெண்ட் குணா சதீஷ் ப்ரோ, 132K Realme GT60 Xiaomi 14 CV Edge 60 Pro, குட் கேமரா, குட் டிஸ்பிளே, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸு, டீசன்ட் பேட்டரி. இப்போ வந்து Realme X2 யூஸ் பண்ணுறாராம். நல்ல மொபைல் சஜஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருக்கா ஆப்ஷன்? சப்பே முடிஞ்சு பஸ்ஸில் GT6 முடிஞ்சிச்சு. GT6 பண்ணாலே அவருக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னாச்சுன்னா, டீசன்ட் பேட்டரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. டீசெண்டாக பேட்டரி இருந்தால் போதும், வீடியோகிராஃபி ஒரு மேட்டரே இல்லைன்னா CV ஸ்கோர் பண்ணும். ஆனால் எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா GT6 தான் ஸ்கோர் பண்ணுவார், வழியே இல்லை. ஆல்ரெடி Realme X2 யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு ரியல்மிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இப்போ ரீசெண்டாக இருக்கா 32K? இனிமேல் இப்போ நீ சொல்கிறது வந்து இது சொல்லுவேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் iQOO Neo 10 வரும்னு. iQOO Neo 10 மேபி ஆஃபரில் வந்து 32K வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ பாருங்களேன், வெயிட் பண்ணிங்கன்னா 8S Gen 4 அது கிடைக்குங்க. அது லேட்டஸ்ட் SoCங்கிற ஆஸ்பெக்டில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும். ஏன்னா கேமரா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இருக்குமானா அது வந்து கொஸ்டினபிள். ஸோ கேமரா சென்ட்ரிக்காக இந்த மூணுத்தில் வந்து கண்டிப்பாக CV தான். கிடையாது இல்லை அதில் GT60 ஆமாம், GT6ல இருக்குது. GT6லேயும் இருக்குது, CVலேயும் இருக்குது. CVயில் தான் இப்போ கொஞ்சம் பெட்டரான அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுத்தால் CV ஓகே வச்சு, பட் ரியரில் வீடியோ எடுத்தால் கேவலமாக இருக்கும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தஸ்லீம் அண்டவா, வை ரியல்மி நாட் அலோவிங் யூசர்ஸ் டு அன்லாக் பூட் லோடர். இப்போ யார் பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது அலோவ் பண்ணுறா சொல்லுங்கள்? அலோவ் பண்ணாலும் அன்லாக் பண்ணி என்னடா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க எல்லாரும், தெரியலையே. அதான் நானும் அதான் சொல்கிறேன். இப்போ முன்னால் என்ன பண்ண, நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, கஸ்டம் ராம் போடுறதுக்கு யூஸ் பண்ணி. இல்லை வாட்ஸ் அதுதான். இப்போ கஸ்டம் ராம் இருக்கா? முதல்ல இருக்கு. புது ஃபோன்ஸுக்கு இருக்கா? பழைய ஃபோன்ஸுக்கு இருந்துருக்கும். பழைய ஃபோனுக்கு இருக்கு, புது ஃபோன் யார் டெவலப் பண்ணுற கஸ்டம் ராம்லாம்? எல்லா ஃபோன்ஸுக்கு உட்காந்து முன்னாடி மாதிரி இல்லை கஸ்டம் ராம் கம்யூனிட்டியே. உண்மைதான், வட்சன் சொல்கிறது 100% உண்மை. நேற்று கூட ஒரு குரூப்பில் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். GSI ராம்ஸ் இருக்குது அப்படின்னா என்னது? ஒன்றுமே இருக்காது.
அதுவும் அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் என்ன இருக்குமோ பிக்சலில் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். அதுவும் பிக்சலோட யூவும் கிடையாது, அது வந்து அப்படியே பியூர் ஏஓஎஸ்பி. அப்படியே எடுத்து உள்ள போட்டோம்னா அதில் ஒன்றுமே மாறி இருக்காது. அதான் அந்த ஜென்ரிக் சிஸ்டம் இமேஜ் தான், அதுதான் ப்ரோ இருக்கு. இந்த மாதிரி பழைய காலத்து மீடியா டெக்கு, இந்த டெனார் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி நிறைய இவனோடது அமேசானோட டெனார் நிறைய ஃபோன் வந்து அது வந்து ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். என்ன ஆண்ட்ராய்டு இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். அது அந்த மாதிரியான வேலைகள் பார்க்கலாம். பட் இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ ஃபன் டச் ஓஎஸே நம்ம வந்து ஏதோ யூஐ லெவலில் மாறலன்னு சொன்னாலும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படியே கலர் ஓஎஸ் பக்கம் வந்தாலும், ரியல்மி யூஐ பக்கம் போனாலோ, இல்லாட்டி வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் வந்தாலும் எல்லாத்துலேயுமே நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் யூஐலாம் சொல்லவே வேணாம், எங்கேயோ போயிடுச்சு. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தனிப்பட்ட முறையில் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நத்திங் ஓஎஸ் நல்லா இருக்குது. யாருமே வந்து இப்போ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி வேணால் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஷாமி மட்டும்தான் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. OnePlusம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் யாருமே இப்போ வந்து அந்தளவுக்கு ரோம் செய்கிற மாதிரியும் தெரியல. பிக்சலுக்கு வந்து கொஞ்சம் ரோம்ஸ் கண்டுபிடிச்சேன் ரீசெண்டாக, கொஞ்சம் அப்படி செக் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் இருக்குது. ஆனால் முன்ன மாதிரி இல்லை வச்சா நிஜமாவே கஷ்டம் ப்ரோ. அதனால பூட் லோடர் அன்லாக் முன்னாடி பண்ணியிருந்தாங்க ரியல்மி, அப்புறமா நிறுத்திட்டாங்க. முன்னாடி வந்து பூட் லோடர் அன்லாக் பண்ணி அவங்களோட ராம்லாம் டவுன்லோட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாட்ஸ் OnePlus காலகாலமாக ஞாபகம் இருக்குல்ல, நம்ம அந்த டவுன்லோட்ஸ் பேஜ் அவங்களோட வெப்சைட்லேயே போய் பார்ப்போம். அந்த யாருமே டவுன்லோட்ஸ் பேஜே கொடுக்குறது இல்லைங்க. ஷாமியாவது தேர்ட் பார்ட்டியில் ஏதாவது இருக்குது, அந்த ராம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது தேர்ட் பார்ட்டி. ஆனால் அஃபிஷியலாக இப்போ யாருக்கிட்டையுமே இல்லை. அதாங்க காலம் மாறி போச்சு சரியா. இப்போ வந்து கியூரியாசிட்டி கம்மியாயிடுச்சு, அதுலேருந்து வர ஆதாயமும் டெவலப்பர்ஸ்க்கு கம்மியாயிடுச்சு. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பண்ணணும் இதெல்லாம். அது பண்ணுறனால ஏதாவது பயங்கரமான ட்ராக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தெரிஞ்சதுனால இப்போ யாருமே பெருசாக இன்வால்வ் ஆகாத மாதிரி தான் இருக்குது. XDAலே போய் பார்த்தாலே எப்படி இருக்குன்னா, ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்டு RAM நிறைய பார்க்க முடியுது, 13 பேஸ்டு இன்னும் கம்மியாகுது, 14 இன்னும் கம்மியாகுது, 16 அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ அதுதான் எதார்த்தம். அதனால் இப்போ பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியாது லைட்டாக ஒரு வருத்தத்தை தருது தான். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிவைஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ, டிவைஸில் இருக்க டேட்டா வந்து வைப் ஆகாமல் திரும்ப அதை காப்பாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூட் லோடர் அன்லாக்டாக இருந்தால் பண்ணலாம் வச்சா. பட் அது பண்ண முடியாமல் எல்லாரும் பண்ணிடுறாங்க. இவங்க ஷாமி ஏன் பண்ணுறாங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். சைனாவில் அவங்க பாட்டுக்கு ஈஸியாக பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு வேறு இது போட்டு வித்துடுறாங்க. இந்தியாவுக்கு வரதுக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, 15 Pro இந்தியாவுக்கு வரதுக்கு 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 5 மாதத்துக்குள்ளே அவன் எவ்வளோ விற்றுருப்பான் இந்தியாவில். அங்கேருந்து குளோபல் ராம் போட்டு இங்கே விற்று விட்டு போயிடுவானுங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ப்ரோ. அதுதான் மெயின் ரீசன். வருத்தம் தான், என்ன பண்ணுறது. அச்சுதன், ஹலோ ப்ரோ, could you please suggest non-Apple flagship with cameras priority? இதுக்கு என்ன வச்சு சொல்லுவேன்? நான்-Apple ஃப்ளாக்ஷிப்பு சாம்சங் சொல்லலாம், பிக்சல் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் மாதிரி இருக்கணும். கேமரா முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு விவோ இந்த மாதிரி உண்மைதான். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆப்பிள்னு சொன்னதுனால ஆப்பிளே கேமராவில் மாஸ் கிடையாது தான், ஆனால் வீடியோவில் சூப்பரு. ஸோ அதனால ஃபஸ்ட்டு சாம்சங் கூகுள் சொல்ல தோணுச்சு. ஆனால் நீ சொல்கிற மாதிரி இருக்கவே பவர்ஃபுல்லான கேமரா மட்டும் வேணும் அப்படின்னா ஷாமி, விவோ தான். அப்புறம் ஓப்போ X8 ப்ரோவும் இருக்குது. ஸோ அதுதான், வேறு யாருமே இல்லை. வெறும் இந்த 3 பிராண்ட் தான் செம்ம சாலிடாக இருக்காங்க. ஹானர் வருதா இல்லையா, மேஜிக் 7 பேய் இருக்கா இல்லையா மாதிரி இருக்கு. வருமா வராதா தெரியல. சும்மா இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்லாம் வருதுங்க, சில பேர் வரும்ன்றாங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்லலாம் இருக்கு வச்சு அந்த ஃபோனு மேஜிக் 7 ப்ரோ 80,000 75,000 ஒன்றும் போகல அவங்களுக்கு. அவ்வளோதான், கம்மி யூனிட்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அதுவும் கேட்டால் வித்துச்சு அப்படின்றாங்க. எவ்வளோ யூனிட்ஸ் விற்றோன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஹுவாவே வாய்ப்பே இல்லை இந்தியாவுக்கு வரத்துக்கு அஃபிஷியலாக. சோனி அது விட்டுருங்க, அது அவ்வளோதான். சோனி வேற நிறைய பேர் கமெண்ட்ல, அண்ணா 1 Mark 7 வாங்கலாமாவா? 1 Mark 7 அவன் பண்ற பிரைஸிங் வாங்கலாமான்னா மேபி நீங்கள் யாராவது யூரோப்பில் இருந்து உங்களுக்கு வந்து ஏதாவது உங்கள் ஆஃபீஸே ஒரு சில கன்செஷன்லாம் தராங்க அப்படின்னா வாங்கலாம் ப்ரோஸ். நிறைய இடத்துல ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வச்சா ஒரு $200 கூப்பன். இல்லை அவங்களாம் வேறு நிறைய இது வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சாம்சங் தான் யூஸ் பண்ணணும், ஆப்பிள் தான் யூஸ் பண்ணுன்றாங்க. வேறு எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ் கூகுள் யூஸ் பண்ணலாமா? ஒன்று கம்பெனி சொல்லுவாங்க சாம்சங் ஆப்பிள் இதுதான் யூஸ் பண்ணுவான். இல்லை கம்பெனியில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதுவே ஒரு சர்வராக ரன் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் செக்யூரிட்டி ரீசன்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் வந்து ஆப்பிள் சாம்சங் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க காசு இது பண்ணுவாங்க. ஓ ஓகே ஓகே, கம்மி ரீம்பர்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, கம்மியாக காசு இது பண்ணுவாங்க. வேறு எதாவது வாங்கினா அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ வாங்கிக்கோ, அப்போ உனக்கு நீ உன் செலவு வாங்கிக்கோ, ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஐயோ இப்படிதான் சொல்கிறாங்க. சரி ஓகே, சோகங்கள் எனக்கு. அடுத்து சதீஷ்குமார், சிவா ப்ரோ ஹைப்பர் ஓஎஸ் சைனீஸ் ராம் போடுறது எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் ப்ரோ. அது எப்படின்னு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பூட் லோடர் அன்லாக் பண்ணோம்.
போட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15 டேஸா எவ்வளோ? இப்போ ரீசெண்டாக டாக்கெட் நெமிசேஸ்னு ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவன் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் 720 ஹவர்ஸ் காமிச்சு தான். 720 ஹவர்ஸ்னா எத்தனை டேஸ் பார்த்துக்க 30 டேஸா? சிலருக்குலாம் வந்து 1440 ஹவர்ஸை காட்டுது. இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு யுகமே தேவைப்படுங்க அப்படின்றது. அப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த ஃபோனே நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன் வெண்ண அப்படின்னு இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ பூட் லோடர் அன்லாக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த மீ ஃப்ளாஷ் டூல் இருக்கும்ல வாட்ஸ், அதை வச்சு ஃபாஸ்ட் பூட் ராமா வச்சு கூட ஃப்ளாஷ் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடும். பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சைனீஸ் ரம் ஃப்ளாஷ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. பூட் லோடர் அன்லாக்கிங் தான் இப்போதைக்கு ஹைபர் வாய்ஸில் சேலஞ்சிங்கான விஷயம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் சைனீஸ் ரம் போட்டாலும் திருப்பி ஏதாவது இது பண்ணிட்டா திருப்பி பேக் டு ஒரிஜினல் ரம் போகலாம், கவலைப்படாதீங்க. ஆமாம். ஸோ அப்புறமா நான் சர்வீஸ் சென்டர் போகணும், ஏதாவது இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே போச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆமாம், அதுக்கும் ஆனால் ரோமுக்கும் சம்மந்தம் இல்லை வாட்ஸ்ன்னு சொன்ன மாதிரி. இல்லை டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு, இப்போ பழைய ராம்லேருந்து இப்போ சைனீஸ் ராம்லேயும் இது மாற்றணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதான் நீ சொல்கிற மாதிரி, அதான் நீ சொல்கிற மாதிரி வந்து சர்வீஸ் சென்டர் போனால் வேறு ராம் இருக்குது டிஸ்பிளே மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அது வந்து வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா வந்து ஒன்றில் வச்சு நான் தான் சொல்லுறேன். நீங்கள் போனால் கூகுள் ஹோம் வரும்ல, அந்த மாதிரி வந்து அவங்களோட ஓன் இது காட்டுது. ஷைமி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாரோட இந்த ராமும் சைனீஸ் ராம் வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டமானு சொல்லிட்டு இப்போ காதில் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க, அது வந்து ஷாமின்னு வச்சுக்கோங்களேன். கையில் ஷாமி ஃபோன் இருக்குது, இந்த பக்கம் ஷாமி பேட் இருக்குது, இந்த பக்கம் ஷாமி லேப்டாப்போ விண்டோஸ் லேப்டாப் ஏதாவது இருக்குன்னா இது எல்லாமே அதில் அப்படியே காமனாக இந்த பட் வந்து எல்லாத்துக்குமே சிங்க்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணுமோ இப்போ ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே எனக்கு லேப்டாப்பில் இப்போ கனெக்ட் ஆகணும் அப்படின்னா பட்டை பிடிச்சி இழுத்து லேப்டாப் மேலே விடுற மாதிரி இருக்குது. நியாயமே இல்லை தான். நான் வந்து நம்ம ஊரில் இல்லை. அடுத்தது கார்த்திக், ஹாய் ஃபோன் என்ன ப்ளீஸ் சஜஸ்ட் ஃபீச்சர் ஃபோன் வித் யூபிஐ ஸ்கேன் அண்ட் பே வைஃபை ஹாட்ஸ்பாட்டு ஆல்சோ எக்ஸ்பிளைன் யூபிஐ ஸ்டில் ஒர்க் வித்தவுட் ஆக்டிவ் இன்டர்நெட் பிளான். அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல ஹெச்எம்டியில் இருக்குது அப்படின்ட்டு. அதில் யூபிஐ ஒர்க் ஆகும், சில இதில் வந்து கேமரா இருக்குது, அதில் வந்து ஸ்கேனும் ஒர்க் ஆகும். கப்சப் ஹே 110ல் ஒர்க் ஆச்சு. இப்போ வேறு நிறைய மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏதோ ஹெச்எம்டி லான்ச் பண்ணாங்க பாருங்க, இந்த 250 130 150 2 வாட் ஸ்பீக்கரோடலாம் இருந்தது. மியூசிக்கு அந்த மாதிரிலாம் வந்தது. அதில் எல்லாத்துலேயுமே ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஒரு ஒர்க்கிங் எஸ்எம்எஸ் பிளான் வேணும் ப்ரோ. நீங்கள் பாட்டுக்கு இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் ஹாட்ஸ்பாட்லாம் அந்த இருக்காது. ஹாட்ஸ்பாட்டா? ஹாட்ஸ்பாட் யார்கிட்டையுமே இல்லை, எந்த ஃபீச்சர் ஃபோன்லையுமே ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இல்லையே. அது முதல்ல இந்த ஜியோவில் இருந்தது, அப்டேட் தூக்கிட்டேன். அதான் ஜியோ ஃபஸ்ட்டு வெளுத்தீங்கன்னா சரி. சரி 2GB இருக்குது, அந்த இடத்துக்கு மாதம் 2GB எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிளான் போட்டிருந்தேன். அப்போ வந்து 2GB யூஸ் பண்ணலான்னு ஹாட்ஸ்பாட் போட்டேன். பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு தேடி பார்த்தா அப்டேட் வந்துருக்கு. அப்டேட் அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பாட்டை காணும், தூக்கிட்டாங்க. பொதுவாக இல்லாத ஒரு ஃபீச்சரை வந்து கொடுக்கறது தான் அப்டேட்டு. ஆனால் அப்டேட் மூலமாக இருக்கிற ஃபீச்சரை உருவிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஜியோ பண்ண ஹாட்ஸ்பாட் வச்சு ஃபீச்சர் ஃபோனு வித் யூபிஐ எதுவுமே இல்லை. இப்போ ஹாட்ஸ்பாட்டோட ஒரு ஃபீச்சர் ஃபோன் வேணும்னா பழைய பனானா ஃபோன்லாம் இருக்கு வச்சு, ஆனால் யூபிஐ இருக்காது. அதான் அதனால் இல்லை ப்ரோஸ் இல்லை. இப்போ வைஃபை யார்கிட்ட இருக்குது? ஃபீச்சர் ஃபோனில் யாருமே வைஃபைலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இவனுங்களே ஒய்ஃபைலாம் இல்லாமல் அந்த D2Mன்னு சொல்லிட்டு டேரக்ட் டு மொபைல் சர்வீஸ்க்கு எனேபிள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் இல்லாமல் எப்படி வந்து டிவி பார்க்குறது? ஜியோவில் வைஃபை இருக்குது சில ஃபோன்ஸில், ஆனால் ஹாட்ஸ்பாட் இல்லை. இப்போ யாருமே அந்த இந்த ஓஎஸ் இல்லை. ஆனால் ஜியோ இதுக்கு முன்னாடி ஒரு ஓஎஸ் வச்சுருந்தானே, KaiOS, அதான் செத்து போச்சு. அதுவே இல்லை. அது ஏன் செத்து போச்சுன்னே தெரியல வச்சு. அது உயிரோட தான் சுற்றிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா காணும். அப்புறம் தான் அதனால தான் அது காணாமல் பண்ணனால தான் வாட்ஸ்அப்பும் சப்போர்ட்டை நிறுத்தி விட்டாங்க. அதனால் யூஸே பண்ண முடியல. இப்போ பழைய ஃபோன்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம் KaiOS பேஸ் ஃபோன்னா ஒன்றும் பண்ண முடியல. மொத்தம் இதுதான், யூபிஐயோட வேணும் அப்படின்னா இருக்குது, ஆனால் ஹாட்ஸ்பாட்டோட வேணும்னா இல்லை. அது மட்டும் இது பண்ணிக்கோங்க, அவ்வளோ பரவாயில்ல. அடுத்தது டாக் ட்ரூத் சிவா ப்ரோ, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ப்ளே பண்ணுங்கள், அது வேறு லெவலாக இருக்கும். அப்படியே ஆச்சா? நல்லா இருக்குமா? சொல்கிறா, நீங்கள் தான் ரியல் லைஃப்லேயே விளையாடிருக்கீங்க. ரியல் லைஃப்லேயே தூங்க நேரம் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டே தூங்குற மாதிரி இருக்குது ரெட் டெட் ரிடெம்ப்ஷன்லாம். பாவீங்களா? சரி, அது நல்லா தான் இருக்கும். இப்போ ஆஃபர் வேறு ஏதோ போயிட்டு இருக்கு. அப்படியா? ஸ்டோரில் வந்து எபிக். அது கேம் பிளே என்ன மாதிரி? அது நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான். எக்ஸ்ப்ளோர் மிஷன் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க. GTA மாதிரி தான். அவங்க தான் ராக்ஸ்டார் தான். அவங்களே தானா? நான் GTAக்கு அப்புறம் போய் இது பார்க்கலாம். சரி ஜெயந்த்,
Bro, my 5G Jio recharge plan is going to end by tomorrow. Should I recharge with 1 year plan 3599 or should I go monthly plan and wait and see? BSNL, VI, Airtel is better 5G plan. வாய்ப்பே இல்லைங்க. ஜியோ தான் இப்போதைக்கு கம்மி. இவங்கெல்லாம் வந்து 5G பிளான் கம்மியாக லான்ச் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்என்எல்லாம் 5Gயில் 6Gன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணியே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வரதான் தான் சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு. அதான் நிலமை. இப்போ ஜியோவோட சீப்பாக யாருமே இல்லைல்ல. இல்லை ஜியோட சீப்பாக யாரும் இல்லை. இப்போ இந்த 2G 3G 4G 5G இந்த 4மே இப்போ நம்ம ஊரில் இருக்குங்க. ஆனால் அது வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வோடாஃபோன்ட்ட இருக்குது. வோடாஃபோன்ட்ட 3G இருக்கா? வோடாஃபோன்ட்டியா? இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ பிஎஸ்என்எல் எல்லாத்துலேயுமே இப்போ இந்த 3 பெரிய இவங்ககிட்டையும் 2G இல்லை 4G 5G அவ்வளோதான். 3G இல்லை, சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் பிஎஸ்என்எல்ல மட்டும்தான் 2G 3G 4G இப்போதைக்கு பார்க்கலாம். மற்றபடி ஜியோ கிட்ட 4G 5G மட்டும்தான் இருக்கே. ஸோ பழைய காலத்து ஃபோன்ஸு நிறைய விஷயங்கள் நம்மளால் யூஸே பண்ண முடியாது. விஐ வந்து 5G வரும் ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லா சர்க்கிளும் வந்துடும்ன்றான். இது 5G 5.5G 5G தான் வரும்ன்றான். ஆனால் உங்களுக்கு டவர் எப்படி கிடைக்கும், ஸ்பீட் எவ்வளோ வரும் அதெல்லாம் தெரியாது. 299 per month அப்படின்ட்டு ஏதோ பிளான் வச்சிருக்கான். அன்லிமிட்டெடு 299 per month. எங்களுக்கு இதுலேயே சீப்பு. அந்த 4G அன்லிமிட்டெடு அந்த மாதிரி 5G அன்லிமிட்டெட் தரோம் நாங்கள் 299 பிளானு அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம். ஆனால் அது இயர்லி பிளான் வந்தால் இப்போ உங்களுக்கு லொக்கேஷனில் உங்கள் லொக்கேஷனில் எப்படி வோடாஃபோன் ஐடியா இருக்கும் அப்படின்னு தெரில. ஸோ வேறு யாராவது விஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5G வந்த அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு நீங்கள் ஜியோவே 359 போடுறது பெஸ்ட்டு. உண்மைதான். சரி, அடுத்தது பிரேம்குமார். ஹலோ கீக்ஸ், எல்லா ஃபோன்ஸ்க்கும் அன்டூ ஸ்கோர் இருக்குது. ஃபஸ்ட்டு அன்டூ ஸ்கோர்னால் என்ன? நீங்கள் ஏன் அன்டூ ஸ்கோர் பற்றி சொல்ல மாட்டீங்க? ஐம் கியூரியஸ். நான் தான் ரிவ்யூவில் போடுவோமே, சும்மா கம்பேரிசனுக்கு நான் சொல்ல மாட்டேன். அன்டூ இவ்வளோ வந்துருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அவங்க கிளைம் பண்ண ஸ்கோர் ஒன்றுக்கும் ஒரு வாட்டியும் வந்ததில்லை. அவங்க கேட்டால் வந்து இன்டர்னல் டேட்டா நாங்கள் இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணோம், இப்படி டெஸ்ட் உண்மைதான். அவங்க என்ன ஏசி ரூமில் நல்லா இது பண்ணி ஒரு சர்வர் ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நல்ல சிக்னல் கிடைக்கிற மாதிரி எல்லாமே அதுக்கு ஒரு ஐடியல் சிச்சுவேஷன் எவ்வளோ ஹையாக ஸ்கோர் வர மாதிரி பண்ணுற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. விட்டா ஒரு 256 GB ரேம் கூட போட்டு நல்ல ஸ்கோர் எல்லாம் ஏற்றி விட்டு அப்புறமா ரேம் ஒரு விட்டுருவோம். அன்டூ முன்னாடிலாம் நிறையா இருந்துச்சு. ஆமாம், குவால்காம் கிட்ட ஒன்று இருந்துச்சு, வெல்லாமோ அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அப்போ என்னென்னமோ நம்ம பார்ப்போமே வச்சு இந்த 3D கேம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். கேம் எக்கச்சக்க இது இருந்துச்சு. ஜியோஎக்ஸ் பென்சி இன்னும் இருக்குது. இப்போ 3D மார்க்கெட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அன்டூன்றது ஒன்றும் இல்லை, உங்களோட CPU GPU அப்புறம் அந்த மெமரி அதெல்லாம் எல்லாத்தையுமே அது ரீட் பண்ணுங்க. ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ரன் பண்ணி அவங்க டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஸ்கோர் வருது அப்படின்னு வந்து காட்டும். அவங்க செட் ஆஃப் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஸ்கோர் ஒரு இதுக்கும் ஒரு ஸ்கோர் வரும். அது எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி டோட்டல் ஸ்கோரே இவ்வளோ மில்லியன் அப்படின்ட்டு வரும். மில்லியனாக இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தௌசண்ட்ஸில் பார்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பவர் அதிகமாக மில்லியன் வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் OnePlus 1 வாங்குறதுக்கு முன்னாடி LG G2 வச்சுருந்தேன். G2ல நான் கஸ்டமரம் போட்டு யூஸ் பண்ணுவேன். எனக்கு 49,000 கிட்ட வந்துச்சு. முன்னாடியே சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நான் கஸ்டமரம் போட்டேன் எனக்கு அதிக ஸ்கோர் வருது, நார்மலில் வந்து ஸ்கோர் வர மாட்டேங்குது. ஆமாம், ஆனால் கஸ்டமரம் போடுறேன் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது. அது கரெக்ட் தான். அந்த பாயிண்ட் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், G2 வந்து நார்மலாக எனக்கு 38,000 41,000 வரும் ஸ்கோரு. கஸ்டமரம் போடும்போது 49 வந்துச்சு. பாருங்கள், 1000ல் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கோர் எப்படிலாம் மாறும்னா, உங்கள் ஸ்டோரேஜ் UFS 2.2 இருந்தால் ஒரு ஸ்கோர். ஆமாம், 3.1 இருந்தால் அதிகமாக வரும். 4.1 இருந்தால் இன்னும் அதிகமாக வரும். ரேமும் அது மாதிரி தான். 4x கொண்டு வரும், 5x கொண்டு வரும். இப்போ அதுலேயே ஸ்பீட் அதிகமாக இருக்குது, அதுவும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கோர் வரும். இப்போ அடிச்சுக்கிறது என்னென்னா, எங்களுது தான் அதிக ஸ்கோரு. பாருங்கள், இவ்வளோ காசுக்கு சைனாவில் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னா, இந்த காசுக்கு இவ்வளோ ஸ்கோர். இப்போ 30,000 ஃபோனுக்கு 2.4 மில்லியன் நாங்கள் தான் ஹையஸ்ட்டு. இந்த ப்ரைஸில் நாங்கள் தான் ஹையஸ்ட் ஸ்கோரு. அது ஆனால் சும்மா தான் ப்ரோ, அது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு பேசிக் ரெஃபரன்ஸ்க்கு ஓகே, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், அதுக்காக தான் வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் ரிவ்யூவில் வந்து வெறும் சார்ட் மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இது எங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது இந்த ப்ராசர் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணுவோம். அவ்வளோதான். மற்றபடி இதை பார்த்து ஃபோன் வாங்கணுமான்னு கேட்டால் வேணாம். அடுத்தது பெரிய கமெண்ட்டாக இருக்குது. எனோஷ் ஜோஷ்வா. I agree, many Android flagship outperform iPhone camera many scenarios. Xiaomi, Oppo game changing camera system. iPhone வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் அப்ளிகேஷன் ஆப்டிமைசேஷனு.
அதனால தான் வந்து நான் வந்து ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆனேன். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் பிகர் கேமரா சென்சார், இண்டஸ்ட்ரி லீடிங் ஜூம், upcoming iPhone 17 Pro Max, which is not competition to Xiaomi 15 Ultra, Oppo Find X8 Ultra, Vivo X200. Consistency, I am not Apple fan, but this is what I am seeing and I am normal user. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அதான் இல்லை ப்ரோ, நீங்கள் ஒரு நார்மல் யூஸரு, உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதை நாங்கள் யாருமே கொஸ்டினே பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்கன்னா எங்களுக்கும் ஹாப்பி. யாராவது ஆசைப்பட்டு வாங்கி 1.5 லட்ச ரூபாய்க்கு அது நல்லா இல்லைன்னு வரும்போது தான் எங்களுக்கு வருத்தம், வேறு எதுவும் இல்லை. இப்போது எனக்கு என்னென்னா கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் கூட இப்போ ஆப்பிள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னா, வீடியோலையும் ஃபோட்டோலையும் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. ஏஐயில் எங்கே இருக்காங்க? வர அவங்க ஈவெண்ட்டில் கீநோட்டில் ஒன்று காட்டுறாங்க, அது வரதுக்கு 2 வருஷம் ஆகுது, அது வருமானும் தெரில. இப்போ ஆப்பிள் இடத்துல நன்கொடை மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கோர்ட்டாக போய். ஈயூலாம் வந்து வரிசையாக நம்ம கேஸ் போட்டானா ஆப்பிள் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு. இல்லை நான் ஏஐ பற்றி பேசவே இல்லை, அது வேறு இது, நான் அதை எப்பயும் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுவாங்க. அதனால் ஒரு சில ஏரியாவில் சொதப்புறாங்க ப்ரோ. நான் அதுக்காக இப்போ டெய்லி பொழுதுன்னைக்கும் நான் ஏஐ கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணணும் இல்லை, அப்படி இல்லை ப்ரோ. அந்த ஆப்பிளுக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வந்து உடஞ்சிருச்சு ப்ரோ. ஆப் ஆப்டிமைசேஷன் இருக்குது, அதை நாங்கள் இப்பயும் அக்செப்ட் பண்ணிப்போம். நாங்கள் இப்போ சோஷியல் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து இப்பயும் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இங்கே 15+ தான் வீடியோ எடுக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்களும் கொஸ்டின் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரியான பர்பஸ்க்கு யாராவது வாங்குறதுக்கு எங்ககிட்ட வராங்கன்னு எங்களை சஜஷன் கேட்டு, வாட்ஸ்அப்லாம் அப்படி ஓடினே சொல்லுவான், ரன்னிங்கில் இருக்கும்போதே சொல்லுவான். விக்கிலாம் பார்த்தீங்கன்னா டோப் இழுக்கும்போது கூட சொல்லுவான், அசால்ட்டாக இதுதான் ஐஃபோன் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக. பட் மற்றபடி என்னென்னா, இன்றைக்கி வந்து சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃபிலையும் நாங்கள் வந்து ஐஃபோன், கூகுள் பிக்சல் இல்லாட்டி சாம்சங் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். குறுக்க இவங்கலாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க ப்ரோ. நம்ம கூட ஜோக்கு மொக்க பசங்க நினச்சிட்டு இருந்தா, அவங்க ஹார்ட்வேர் லெவல்லையும் ஒர்க் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணிட்டாங்க. இதுக்கு நான் மறைமுகமாக எனக்கு தெரிஞ்சு ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹுவாவேன்னு தான் தோணுது. சைனா ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிறதே ஒருவேளை அவன் தான் எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டானா இந்த மாதிரியான விஷன்ஸு அப்படிங்கிற சந்தேகமே வருது. ஏன்னா ஓப்போ பெரிஸ்கோப் பண்ணாங்க, விவோ பெரிஸ்கோப் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணாங்க தான். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸலன்ஸ் எங்கே பார்க்க முடிஞ்சதுன்னா ஹுவாவே கிட்ட தான் பார்க்க முடிஞ்சது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாருமே நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. ஷாமி நல்லா பண்ணுறாங்க, விவோ நல்லா பண்ணுறாங்க, ஓப்போ நல்லா பண்ணுறாங்க. 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் யூனிக்காக ஃபீல் ஆகுது. எது யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோன் வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்களும் ஹாப்பி. நீங்களும் எல்லாரும் சொன்னாங்க அதனால நான் வாங்கினேன் அப்படின்னா நாங்களும். நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. ஐஃபோன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் நம்பி வாங்கினேன், இப்போ நான் மாற்றிட்டேன், எனக்கு பிடிக்கல. எனக்கு இன்னொன்று என்ன தோணுன்னா வச்சு, என் ஃப்ரெண்டு வந்து துருன்னே ஃபீல் பண்ணுவான். அப்படின்னா இந்த வாரம் பார்த்தா ஒரு ரோம் ஃப்ளாஷ் பண்ணுவான், அடுத்த வாரம் பார்த்தா வேறு ஒரு ரோம் ஃப்ளாஷ் பண்ணுவான். இத்தனைக்கும் ஐடியில் ஒர்க் எல்லாமே இருக்குது, ஆப் வேறு மாற்றணும், எல்லாம் பண்ணணும், ஆஃபீஸ் ஆப் வைக்கணும். ஸோ அப்போ ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணிட்டாலே உட்காந்து 2 மணி நேரத்துக்கு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணணும், தலைவலி. ஆனாலும் அது வந்து ஒரு வியாதி மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அவன் சொல்லுவான், இதுக்குன்னே பேசாமல் ஐஃபோன் போயிட்டு மாட்டேன், ஏன்னா அதில் எதுவுமே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. சில சமயங்களில் என்ன நானே தடுக்க முடியல, சும்மா நான் ரோம் ஃப்ளாஷ் பண்ணிட்டே இருக்கேன், வாரம் ஒருக்க பண்ணுறேன், வாரம் 2 தடவை பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வேறு ஸ்டோரேஜ் பயப்படுறாங்க, பயப்படுறாங்க வேறு ராம் ஃப்ளாஷ் பண்ணால். அது இந்த டெவலப்பர்ஸ் சொல்லுவாங்க, ஐ மீன் இந்த ராம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு யாராவது இந்த பை மீ a cup of coffee இல்லாட்டி ஒரு ஸ்டார்பக்ஸ் காஃபின்னு போடுவாங்கல்ல டொனேஷனு, அதிலே போட்டிருப்பாங்க, யாராவது டிவைஸ் இருந்தால் கூட கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் யாராவது டெஸ்டராக வரீங்கன்னா we are very much happy and open சொல்லி போட்டிருப்பாங்க. அது அதனால ஆப்பிளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸஸ் டெஸ்ட் பண்ண வேணாம். ஒரு ஐஃபோனில் ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டா எல்லாத்துக்கும் அப்படியே கரெக்ட். அது தவிர இது வேற பண்ணியிருக்காங்க, ஒரு இதுக்கு கிரியேட் பண்ணிட்டா ஈஸியாக கோடு வந்து ஐபேடு மற்ற இதுக்கெல்லாம் வந்து சீம்லெஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு என்ன லாக்கிங்னா, டேப்லெட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்ஸ் இல்லை, ஆப்டிமைஸே இல்லை. ஏன்னா இன்ஸ்டாகிராமே வரப்போகுது, ஐபேடுக்கே இல்லை, 16:9 மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும், ஐபேடுக்கே இப்போ வரப்போகுதுன்றாங்க. இப்போ தான் அதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுக்குமே இருக்குது. ஆப்பிள் கிட்ட என்னென்னா எல்லா ஆப்பும் வந்து அவங்க உள்ளே இதெல்லாம் பண்ணுறதுனால நல்ல சீம்லெஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. சும்மா நம்ம சப்பக்கட்டு கட்டுறதுக்காகவோ அப்படிலாம் இல்லை. நிஜமாவே ஆப்பிள் வந்து ஆப்ஸ் நல்லாயிருக்கு. அதுவும் ஃபேஸ்புக் மாதிரி இத்து போன அப்ளிகேஷன்லாம் கூட அதில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும். வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, நம்மளே போயிட்டு டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸில், அதில் போய் ஒரு தடவை இமேஜ்லாம் டவுன்லோட் நீ பண்ண அதை நான் கிளிக் பண்ணால் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எனேபிள் பண்ணணும். பட் ஆப்பிள் எல்லாமே க்ளவுடில் இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே லோக்கலுக்கு வரவே வராது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி வந்துடும். அதை நம்ம எனேபிள் பண்ணலன்னா என்ன ஆகிடும், இப்போ உங்கள் ஃபேமிலி குரூப் ஏதோ இருக்குது, குட் மார்னிங் அனுப்புகிற குரூப்பில் இருந்ததுன்னா 10 பேர் குட் மார்னிங் அனுப்பினா கேலரியில் வந்து கிடக்கும் 10 குட் மார்னிங் இமேஜ். அதெல்லாம் ஆண்ட்ராய்டில் தலைவலி, பட் அதெல்லாம் ஐஃபோனில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எட்ஜி அட்வான்டேஜஸ். ட்வீட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ட்வீட் போடலாம், இன்னி வரைக்கும் அது வெறும் iOSல இருக்குது. இதெல்லாம் வந்து டார்ச்சராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா எங்களுக்கு ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கும்போது வலிக்குது,
ஆனால் iOS மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணுற டே டு டே இதில் வந்து எங்களுக்கு ஆப்பிள் அந்த மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி இல்லை. சில பேருக்கு வந்து ஆப்பிள்லேருந்து மூவ் ஆக பிடிக்காது. இவன் வாய்ஸ் ட்வீட் போட்டே இருக்காருன்னு இங்கே ஒருத்தர் வசதியாக இருக்குது எல்லாருக்கும் போய் வாய்ஸ் ட்வீட் போட்டு ஓடிடலாம் அப்படின்னு. அவங்களுக்கு வலிக்கும், கஷ்டம். தனியாக வந்து வாய்ஸ் ட்வீட்லாம் போட வாய்ப்பே கிடையாது. அட்டாச்மெண்ட் கூட வீடியோ அட்டாச் பண்ணலாமே தவிர வாய்ஸ் அட்டாச் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ அதான் அப்ளிகபிள், சப்ஜெக்டிவ், ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்ஸோடு நம்ம திரும்பியும் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பை பை. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.